புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆனந்தராமன் சிற்றுண்டி கடையில் இட்லி விற்பனை செய்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணா, விவரங்கள். புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளராக வைத்திலிங்கம் போட்டியிடுகிறார். இவர் புதுச்சேரியில் உள்ள 30க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். காலை வேளை மற்றும் மாலை வேளைகளில் அவர் தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இவருடன் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உட்பட பல்வேறு கட்சி நிர்வாகிகளும் கூட்டணி நிர்வாகிகளும் இந்த வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல அந்தந்த தொகுதியில் உள்ள முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் தொகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில மணவெளி தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் தனது தொகுதியில் உள்ள வாக்காளரிடம் கைச்சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்து வருகிறார். அந்த நிலையில் அந்த தானாம்பாளையம் பகுதியில் உள்ள ஒரு இட்லி கடையில் அவர் வாடிக்கையாளருக்கு இட்லியை விற்பனை செய்தும் தனது காங்கிரஸ் கட்சியின் கைச்சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். மேலும் அவர் அந்த கடையிலே உணவருந்தியும் அவர் தனது கைச்சின்னத்திற்கான வாக்குகளையும் சேகரித்து வருகிறார். தற்போது அந்த தொகுதி முழுவதுமே இந்த ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் வைத்தியலிங்கத்திற்கு கைச்சின்னத்திற்கு வாக்குகளுக்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.